Students, good morning. Active passive voiceல நம்ம இன்னைக்கு தேர்ட் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் வீடியோவாக நான் போட்டுட்டு வரேன். ஐ தாட் ஆஃப் கிவிங் யூ ஹோம்ஒர்க் ஆல்சோ. ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தர்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகேயா, ட்ரை பண்ணுங்கள். ஹேவ் அ செப்பரேட் நோட்டாக அதில் எழுதி வச்சுட்டு அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஷுவராக மார்க் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நல்லா புரியும். ஓகேயா, இங்க பாருங்க. அகெயின் ஐ எம் ரைட்டிங் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது என்னதான் பி சைலண்ட். கிளாஸ்ல எல்லாம் ரொம்ப சத்தமா இருந்தா என்ன சொல்லணும்? பி சைலண்ட், கீப் குவைட், ஷட் யுவர் மவுத். இதெல்லாம் தான் அந்த ஐடியா. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றது. ஓகேயா, இதுவும் ஒரு கட்டளை வாக்கியம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்களேன், இந்த பி வந்து இட்ஸ் அ வேர்ப். இந்த பி இங்கே என்ன? திஸ் இஸ் வேர்ப். வேர்புக்கு ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் தான் அந்த பி வேர்ப்ஸ். அது பக்கத்தில் வரக்கூடியது நம்ம என்னன்னு படித்தோம் சென்டென்ஸ் பேட்டர்னில்? காம்ப்ளிமெண்ட். ஸோ வி டோன்ட் ஹேவ் ஆப்ஜெக்ட் ஹியர். ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை அழகாக பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். பாருங்க, அதுக்கு அது என்ன படித்தோம்? யூ ஆர் ரெக்வஸ்டட்னு படித்தோம் முதல் சென்டென்ஸில். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? யூ ஆர் ஆர்டர்டு. ஓகேயா, யூ ஆர் ஆர்டர்டு. இங்கே கனெக்டர் வந்து இந்த பி வராது. லெட்டு அந்த மாதிரி எழுதணும் பார்த்தீங்களா, அந்த இது வராது. அதனால யூ ஆர் ஆர்டர் கனெக்டர் அகெயின் டூ தான். ஓகேயா, இந்த டூ வந்து வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இந்த கேபிட்டல் இருக்கக்கூடிய பியை ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கிட்டு பி சைலண்ட், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. டு பி சைலண்ட். ஓகே, அதை அப்படியே எழுதிட்டேன் பார்த்தீங்களா? ரொம்ப குவைட், வெரி ஈஸி. யூ ஆர் ஆர்டர்ட் டு பி சைலண்ட். நான் ஹோம்ஒர்க்காக ஒரு எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் ஒரு 2 இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸசைஸு சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ். நம்பர் 1 வந்து கீப் குவைட். Keep quiet. அமைதியா இருங்க அப்படின்றதுக்கு ஈ உள்ள இருக்கணும். ஓகேயா, குவைட், கீப் குவைட். செகண்ட் சென்டென்ஸ், ஷட் யுவர் மவுத். வாய மூடு, அமைதியா இரு. ஓகேயா, ஸோ இந்த 2 சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்தால் ரெக்வஸ்டட் போடுங்க. ப்ளீஸ் வரல அப்படின்னு சொன்னால் ஆர்டர்டு போட்டுக்கலாம், இல்லை அட்வைஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேயா, உங்கள் ஆன்சரில் அதை போட்டுட்டு டூன்ற கன்ஜங்ஷனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் ரெடி. யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? டிட் யூ என்ஜாய் த கிளாஸ்? டூ யூ லைக் இட்? Kindly share, subscribe the video. Thank you.